தெரியல. அவர் அவ்வளவு நம்ம திருந்தி வாழணும்னு சொல்லி, நீங்களும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு அன்போடு அவர் சிலுவையில தொங்கினாரு. ஆனா நாம் என்ன செய்யறோம்? திருந்தி வாழ்வதற்காக நம்மளை ரசித்தாரு. நான் திருந்த மாட்டேன், நீ என்னத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு போ, நீ என்னத்தையும் வேதத்தை வாசி. அவனே வேதத்தை வாசிக்கிற நீயே அப்படித்தான் இருக்க, நானும் அப்படித்தான் இருப்பேன். வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்களும் 2 பொண்டாட்டி, பிறகு சபைக்கு வரவங்க பிறகு 10 பொண்டாட்டி கெட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்க நல்ல ஊழியக்காரங்களா? இதை வேற அதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் நல்ல ஊழியக்காரன். ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதை மீற எந்த பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் அதை மீறினால் அது பாவம் தான். அவன் நல்ல ஊழியக்காரன் கிடையாது. ஆனா நாம அதை அங்கீகரிக்கிறோம். அல்லேலூயா. திருந்தி வரணுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி ஒருவேளை இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு அதெல்லாம் ஒழுங்குபடுத்திடணும். ஒழுங்குபடுத்தி அங்கங்கே ஒழுங்குபடுத்தி விட்டுறணும். அவ்வளோதான். ஒரு மனைவி வச்சுட்டு மீதி எல்லாம் நினச்சிடும். அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறணும். அதை விடாமல் நான் இப்போவும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருப்பேன்னா அப்போ பொண்டாட்டி தானே அதுவும். அது பரலோகம் அங்கீகரிக்காத. பரலோகம் என்ன உனக்கு கொடுத்த ஒரு மனைவியை மட்டும்தான் அங்கீகரிக்கும். அடுத்து நீ அந்த மனைவி மரித்து போனால் கூட இன்னும் மரித்து போன பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அதை கூட மனைவியும் கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதை ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஃபர்ஸ்ட் மனைவியை மாத்திரம்தான், ஃபர்ஸ்ட் கணவரை மாத்திரம்தான் பரலோகம் சொல்லும். இது உனக்கு கணவர், இது உன்னுடைய மனைவின்னு சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை கல்யாணம் செத்து போய் கல்யாணம் பண்ணாலும் சரி, சாகாமல் கல்யாணம் பண்ண அந்த கணவன் மனைவி லிஸ்ட்டில் வரமாட்டீங்க. இது பைபிள் சொல்கிற சத்தியம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க பின்னாடி போகிறோம், அவங்கள தான் தேடுறோம். அப்புறம் அவங்க ஆவிதான் நமக்கு கீழே கிரியை செய்யும். எனக்கு என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரனுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. வேற ஆவி உங்களுக்குள்ள வராது. உங்க ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரன் தான் நீங்களும் நல்ல விசுவாசிகளா மாறுவீங்க. உங்க ஊழியக்காரர் எப்படி அவர் திருட்டுத்தனம் பண்ணா நீங்களும் திருட்டுத்தனம் பண்ணுவீங்க. அவர் ஏமாச்சுதான் நீங்களும் ஏமாச்சுவீங்க. அவர் ஒரு குடும்பத்தை கெடுத்தார நீங்களும் குடும்பத்தை, ஏன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவனா இருக்கிற நாம் திருந்தி வாழ்வுக்கு தான் கர்த்தர் நினைச்சாரு. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நான் திருந்தவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். ஆசீர்வாதம் வரத்தான் செய்யும். ஆசீர்வாதம் என்னங்க ஆசீர்வாதம்? இன்னைக்கு உலகத்தை இருக்கிறான், கார் வச்சுட்டு இருக்கிறான், ஆடிக்காரன்னு ஆடாத காரன்னு வச்சுட்டு இருக்கான். அது ஒரு ஆசீர்வாதமா? அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. நம்மளை காட்டில அவன் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான். ஏன் ஒண்ணுமே உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்காங்க? அவங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான். நாம் அப்படி இருக்கோம். ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. திருந்தி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. திருந்தாம வாழ்ந்தா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்துக்கு இதே கிடையாது, அர்த்தமே கிடையாது. திருந்தி வாழணும். திருந்ததுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். நம்ம தான் திருந்தணும். நம்மளை திருத்த இன்னொருத்தவங்க வரமாட்டாங்க. ஆண்டவர் திருத்தத்துக்கு வந்துட்டாரு. இனி ஒருத்தர் அனுப்ப மாட்டார். இனி ஒருத்தரை திருந்தாவிட்டால் நம்முடைய கெதி அதோ கெதி தான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மா இருக்கு, அப்பா அம்மா திருந்தாமல் இருந்தால் அந்த பிள்ளைங்க பரலோகத்திலேருந்து அந்த அப்பா அம்மா நரகத்தில் இருக்கிறத வேதனைப்பட்டு பார்க்கும். தெரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி இருக்கீங்கன்னா கணவர் திருந்தாத விஷயத்தில் திருந்தாமல் இருக்குன்னா நரகத்துக்கு அவர் நரகத்தில் போய் இருப்பார். அந்த அம்மா எங்கே போயிருக்கும்? பரலோகத்தில் போய் உட்காந்துருக்கும். அந்த ஐயா உட்காந்துட்டு ஐயோ நான் உன் பேச்சை கேட்டிருந்தா நான் இன்னைக்கு உன் கூட பரலோகத்துக்கு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுவார். இது தேவையா? அந்த கண்ணீர் தேவையா நமக்கு? ஒருவேளை பரலோகம் நரகம் நம்பிக்கை இல்லையா? பரலோகம் உண்டு, நரகமும் உண்டு. நம்ம மரித்த பிறகு அடுத்த ஒரு வாழ்க்கை கிடையாது. நீங்க நிறைய வருஷம் அடுத்த ஜென்மத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான், அடுத்த ஜென்மமே கிடையாது. அடுத்த ஜென்மம் ஒண்ணுன்னா நரகம் பரலோகம் தான். பரலோகத்தில் இருந்தா நித்திய காலமாய் சந்தோஷமா இருப்பீங்க.
நரகத்தில் இருந்தா நித்திய காலமாய் அழுதுகிட்டே இருப்பீங்க. அதனாலதான் திருந்தி வாழ்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா திருந்த மட்டும் மாட்டோம். இதுல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் இனி சேர்த்தான் சொல்றேன். அதனால கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கண்டிப்பா திருந்தி வாழ்வதற்கு ஆண்டவர் சமயம் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு சமயங்க, அது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம் இன்னும் மறிக்கலையே. மறிச்சுட்டா போச்சு. நம்ம மறிக்கல, சாகல. இன்னும் நம்ம செத்து போயிட்டேன்னா நரகத்தான் போகணும். இப்போ செத்து போனா நரகத்தான் போகணும். ஏன்னா இன்னும் நான் திருந்த வேண்டிய காரியம் எனக்கு இருக்கு. அப்போ நான் இன்னும் சரியா திருந்தலை, நரகத்தான் போகணும். இன்னும் எனக்கு வயசு இருக்கு, இன்னும் சாகு வரல. நான் சாகிறதுக்குள்ள நான் திருந்தணும். வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்துங்க. எனக்கு வயசு இருக்கு. நான் இன்னும் இத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது நமக்கு. நாளை காலைல உயிரோடு இருப்பேன் நமக்கு தெரியுமா? இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம உயிரோடு இருப்போம் தெரியுமா? தெரியாது. திருந்தி வாழுங்க. நான் அப்படிதான் இருப்பேன்னா இருந்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். அப்புறம் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் கண்ணீரை கேட்கல, என் ஜபத்தை கேட்கல, எனக்கு பதில் வரல, என் பிள்ளை இப்படியே இருக்கானே, என் குடும்பம் இப்படியே இருக்க. எப்படி மாறும்? நீ அதாவது அப்பா அம்மா சரியா இருந்தா பிள்ளை சரியா இருக்கும். இதான் முறை இல்லையா? இதான முறை. நல்லா பழமொழி மாத்திரம் கத்து வச்சிருக்கிறோம். தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, தகப்பனை போல பிள்ளைங்க. பழமொழியை நல்லா கத்து வச்சிருக்கிறோம். ஆனா அப்பா அம்மா சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருக்கும். அப்பா அம்மாவே சரியில்லைன்னா பிள்ளைங்களும் அப்படிதான் போகும். ஆனா நாம திருந்துவோம். பிள்ளைங்களை திருந்தன்னு எதிர்பார்க்காங்க, நாம திருந்துவோம். மனைவி திருந்தன்னு நினைக்க கூடாது. கணவரா இருக்கிற நான் திருந்தணும், மனைவியா இருக்கிற நான் திருந்தணும், பிள்ளையா இருக்கிற நான் திருந்தணும். நான் திருந்தன்னு நினைக்கணும், அவங்க திருந்தன்னு நினைக்க கூடாது. சாம் இருக்கானா, சாமு திருந்தினா போது நான் நினைக்க கூடாது. நான் அப்படி இருக்க கூடாது. நான் திருந்தணும். சாமு நினைக்கணும் நான் திருந்தணும் அப்படின்னு அவன் நினைக்கணும். நாமே திருத்தி கொள்ளணும். நான் அவங்க திருந்தினாதான் நான் திருந்துவேன் அப்படின்னா ஒரு நாள் திருந்த முடியாது. நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் உட்காந்து ராத்திரி போல படித்தா தானே இப்போ எழுத முடியும். நீங்கள் ராத்திரி போல உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நினச்ச முடியும். நீங்கள் படிக்காமல் இன்னொருத்தங்க படித்தா முடியுமா? நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். அப்போ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் வர முடியும். அது இல்லாமல் ஆண்டவரை மாற்றுவார், ஆண்டவர் செய்வார். நீங்கள் படிக்கிறது கிடையாது, ஃபுல்லாக விளையாட போயிடுது. நல்லா விளையாடுறது, நல்லா செய்கிறது. ஆனால் ஆண்டவர் பாஸ் பண்ணி போடுவாராம். என்ன பண்ணுவாரா? பாஸ் பண்ணுவாராம். அவருக்கு வேறு வேலை இல்லை. அவர் வேலை வெட்டிலாம் சும்மா உட்காந்துருக்காரா? யோசிங்க. அப்போ நம்ம ராத்திரி பகலும் உட்காந்து படித்தா ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வரும். படிக்கலைன்னா வரமாட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல தான் நான் திருந்தணும். ஒவ்வொருத்தரும் நான் திருந்தணும். அவங்க திருந்தன்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் மாமியார் இருக்கலாம், மருமக திருந்தன்னு நினைக்கக்கூடாது. மாமியாரா இருக்கிற நீ திருந்து ஃபர்ஸ்ட், மருமகளா இருக்கிற நீ திருந்து, புருஷனா இருக்கிற நீ திருந்து, மனைவியா இருக்கிற நீ திருந்து. அதை விட்டுட்டு அவன் திருந்தால் நல்லா இருக்கும், இவன் திருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சா நாம ஒரு நாள் திருந்த மாட்டோம். அல்லேலூயா. அதனால திருந்தி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. திருந்தி வாழ்வோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நகோமியை போல நாங்க திருந்த உங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே அப்பா, நகோமி உம்மை விட்டு போய் மறுபடியாக திருந்தி வந்தாலப்பா, என் ஆண்டவரிடத்துக்கே நான் போகிறேன், நான் இழக்கக்கூடாது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, நான் ஆண்டவரிடத்துக்கே போறேன்னு சொல்லி திருந்தி வந்தாப்பா. அதே போல நாங்களும் திருந்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நாங்க திருந்தி வாழ்வதற்காக ரத்தம் சிந்துகிறப்பா, நாங்க திருந்தி வாழணும்னு சொல்லி நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, நாங்க நான் திருந்தி வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. அப்பா
நான் திருந்தி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா இயேசுவே, இனி என்னுடைய வாழ்க்கையில அப்பா இயேசுவே உமக்கு பிடிக்காத காரியம் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா